வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ரவா லட்டு. இது பழங்காலத்து முறையில் எங்கள் அம்மா இந்த மாதிரி டைப்பில் செய்வாங்க. அது போல் நானும் செஞ்சுருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் நெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ரவையை போட்டு வறுத்து எடுக்கணும். ஆனால் தீயாமல் பார்த்துக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். கொஞ்சம் தீந்துச்சுன்னா கூட அதோடைய டேஸ்ட்டே மாறி போயிடும். நம்ம சிம்மில் வச்சே வறுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளேம் காட்டிட்டு உடனே சிம்மில் வச்சு வறுத்துட்டே வரணும். அப்போ தான் சீக்கிரமாகவும் வறுப்படும், நல்லா வாசனையாகவும் இருக்கும் ரவை. இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வேறு ஒரு கரண்டியில் நான் இதை வறுக்கிறேன். இந்த மாதிரி கரண்டி இருந்தால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம அதை இந்த மாதிரி கலந்து விடுறதுக்கு, அதாவது வறுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வறுத்ததெல்லாம். இப்போ அடுத்தது நான் அதே கடாயில் நெய் போட்டு முந்திரி திராட்சை இதையும் சேர்த்து இதை நம்ம பொன்னிறமாக வறுக்கணும். இதுவும் தீயாமல் பார்த்துக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு ரவைக்கு. ஓரளவு, அதாவது பொன்னிறத்துக்கும் கொஞ்சம் இதாக நம்ம வறுத்து வச்சுருக்கணும். இப்போ நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரை பொடிச்சுக்கணும். நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறேன். இது அரைச்சா தான் கொஞ்சம் நல்லா அந்த ரவையில் போய் சேரும். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது வறுத்த ரவையை இதில் சேர்த்துறேன். இந்த சூடான நெய்யில் இதை வறுக்கும் பொழுது நல்லா ஒரு மலர்ந்த மாதிரி இருக்கும் இந்த ரவா லட்டு. இப்போ சர்க்கரையும் சேர்த்தியாச்சு. சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு நெய் ஓரளவு ஒரு 150 கிராம் அளவு நெய் நான் ஊற்றிருக்கிறேன். 150 மில்லி நெய் ஊற்றிருக்கேன். அதே நம்ம கலந்து விட்டுலாம். சூடான நெய் தான் இது. நல்லா கலந்து விட்டுட்டு உடனே நம்ம பால் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதன் பிறகு அதுக்கு முன்னாடியே நான் ஏலக்காய் போட்டிருக்கேன். அந்த ஏலக்காவையும் நல்லா கலந்து விட்டுட்டு தான் நான் பால் சேர்த்த போகிறேன். எல்லாமே நல்லா கலந்து விடணும். அப்போ தான் நமக்கு அங்கங்கே எதுவுமே சர்க்கரை முந்திரி ஆகட்டும் தனித்தனியாக இல்லாமல் இருக்கும். இப்போ நான் பால் காய்ச்சிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பார்ட்டிஷன் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் தள்ளி அதில் நான் பால் ஊற்றி நல்லா கலந்து விட போகிறேன். சூடான பால் தான் இது, வெது வெதுப்பான பால் தான். கொஞ்சம் சூடு இருந்தால் அப்போ தான் இந்த சர்க்கரை அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கரையும். இப்போ நான் கரண்டிலே தான் நான் கலக்கிறேன். கரண்டிலே கலந்து கரண்டிலே எடுத்து கையில் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது, ஏன்னா இப்போ சூடான பால் ஊற்றுனது கொஞ்சம் கை சூடாக தான் இருக்கும், பிசைறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கரண்டிலே கலந்து விட்டுட்டு அப்படியே மொண்டு கை இந்த கையில் வச்சு இப்படி பிடிங்க. ரொம்ப நேரம் இப்படி பிடிச்சு விட்டால் தான் அந்த ரவா லட்டு உருண்டை நல்லா நீடிச்சு இருக்கும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு டைட்டாக கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டே இருக்கணும். ரவா லட்டு பொறுத்த வரைக்கும் இப்படி தான். இப்போ எல்லா ரவா லட்டும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். அருமையாக இருக்குங்க. சுவை தேன் போல் இருந்தது. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.